அமாவாசைக்கு அடுத்தபடியாக முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உகந்தது பரணி நட்சத்திர தினம். இந்த பிறவியில் நாம் வாழ்கின்ற காலம் முழுவதும் ஒளிமயமான வாழ்வை பெறுவதற்காகவும், இவ்வுலக வாழ்க்கை முடிந்த பிறகு மேலுலகிற்கு செல்லும் வழியில் மேலுலகிற்கு சென்ற பிறகும் இருளில் சிக்கி சபிக்காது ஒளிமயமாக நாமும் நமது முன்னோர்களும் இருப்பதற்காகவே பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. பரணி தீபம் கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்றி சிவபெருமானை வழிபட்டால் எல்லாவித நலன்களும் கிடைக்கும். அதனால்தான் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி, பௌர்ணமி, திங்கட்கிழமை என அனைத்தும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பரணி நட்சத்திரம் உயர்வானது என்றாலும், கார்த்திகையுடன் பௌர்ணமி இணையும் நாளில் வரும் பரணி மேலும் சிறப்பு வாய்ந்தது. அக்னியாக காட்சி அளித்த சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால், பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்நாளை தீப திருநாளாக கொண்டாடப்படுகிறது. பரணி தீபம் உருவான கதை கடோபநிஷதம் என்னும் நூலில் நசிகேதன் என்பவரின் வரலாறு குறிப்பிடப்படுகிறது. நசிகேதனின் தந்தை ஒரு மிகப்பெரிய வேள்வியை செய்து அதன் முழு பயனையும் அடைவதற்காக நிறைவு பகுதியில் உள்ளது. வேள்வியின் நிறைவாக அவர் தானம் செய்ய வேண்டும். யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு தன்னிடம் உள்ள பொருட்களை எல்லாம் தானம் செய்தார். வருபவர்களுக்கெல்லாம் அவர் ஒவ்வொரு பொருளாக தானம் கொடுக்க, இதை பார்த்து கொண்டிருந்த நசிகேதன், இதையும் கொடுக்கிறீர்களா என அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டே இருந்தான். நசிகேதன் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பொறுமையாக பதிலளித்து கொண்டே தானம் கொடுத்து கொண்டிருந்த அவரின் தந்தை ஒரு கட்டத்தில் கோபமடைந்தார். நசிகேதன், என்னையும் தானம் கொடுக்க போறீங்களா? என்னை யாருக்கு தானம் கொடுக்க போறீங்க என கேட்டுள்ளார். அவரின் தந்தையும் கோபமடைந்து, உன்னை யமதர்மனுக்கு தானமாக கொடுக்கிறேன் என கூறிவிட்டார். இதனால் உயிருடன் இருக்கும் போதே யமலோகம் சென்று விட்டான் நசிகேதன். ஒளி நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு யமன் நசிகேதனுக்கு சொன்ன வழி. யமலோகம் சென்ற யமனிடம் அவன் பல வரங்களை பெற்றதுடன் பல கேள்விகளையும் கேட்கிறான். அதில் ஒன்றாக, பூலோகத்தில் இருக்கும் உயிர்கள் யமலோகம் வரும் வழிகள் இருள் நிறைந்ததாக இருக்கும். அதில் தடுமாறி யமலோகம் வந்தடையவும், இங்கு வந்த பிறகும் துன்பத்தில் சிக்காமல் வாழ்வதற்கு ஏதாவது வழி உண்டா என கேட்கிறான். அதற்கு பதில் அளித்த யமன், பல வழிகள் உள்ளது. அதில் ஒரு வழி சொல்கிறார். யார் ஒருவர் பரணி நட்சத்திரத்தன்று தீபமேற்றி சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்கள் பூலோகத்தில் மட்டுமல்ல யமலோகத்திலும் துன்பம் இல்லாமல் ஒளி நிறைந்த வாழ்வை பெறுவார்கள் என்கிறார். இதை கேட்ட பிறகு நசிகேதன் பூமிக்கு திரும்பி உபதேச மொழிகளாக குறிப்பிடுகிறார். வீட்டில் பரணி தீபம் ஏற்றும் முறை. வீட்டு நிலைவாசலில் 2 தீபங்களும் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். அதோடு தனியாக ஒரு தாம்பாளத்தில் 5 விளக்குகளை வட்ட வடிவில் ஏற்ற வேண்டும். அனைத்து விளக்குகளும் அனைத்து திசை நோக்கி எரியும் என்பதால் திசை கணக்கு கிடையாது. 5 என்பது பஞ்சபூதங்களும் நமது உடலில் வெளியிலும் சரியாக இருந்து நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவும், சிவபெருமானின் பஞ்ச தொழில்களையும் விளக்குவதாலும் 5 தீபங்கள் ஏற்றுகிறோம். தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான 4 மணி முதல் 6 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரை விளக்கு ஏற்றி வழிபடலாம். காலையில் விளக்கு ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களிலும் நன்மை தரும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும். முன்வினை பாவம் விலகும்.